ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். லவ் ஃபார் யூவோட ஃபைனல் எபிசோட்ஸ்ல என்ன ஆக போகுது அப்படிங்கிறது தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். டைரக்டா எபிசோட்க்கு போயிடலாம். ஒரு பக்கம் மிஸ்டர் ஷாங் லூபின் அப்படிங்கிற அவன் புது பார்ட்னரோட போன் போட்டு நமக்கெல்லாம் வேலையெல்லாம் முடிச்சிடலாம்ல அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். கவலையே படாதீங்க, நம்ம வேலையை பக்காவா முடிக்கிறதுக்கு எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணியாச்சு. இன்னும் சில நாள்ல உங்களோட சரக்கெல்லாம் போய் சேர்ந்துரும், காசும் நேரா கைக்கு வந்துரும் அப்படின்னு பிளான் போட்டுட்டு இருக்காங்க. மிஸ்டர் ஷாங்கு கிட்ட சீஃப் மேனேஜர் வந்து எல்லாமே ஸ்மூத்தா தான் போயிட்டு இருக்கு, ஆனா நம்ம சைட்ல சென் இருக்கான், நீங்க அவனை நம்புறீங்களா? அது மட்டும் இல்லாம ஆடிட்டர் சீக்கிரமா அவங்களோட ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ண போறாங்க, அத பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்க, அதெல்லாம் பாத்துக்கலாம், ஒருத்தவங்களுக்கும் கொடுக்கறதுக்கு ஒரு விலை ஒண்ணு இருக்கும், அந்த விலைய வச்சு பேசினா போதும் அப்படின்னு மிஸ்டர் ஷாங் சொல்லிட்டு இருக்கான். சென்னும் மீஜியும் வீட்டுல இருக்காங்க. மீஜி, இனிமே நான் உன்னை ஃபாலோ பண்ண போறேன், என்ன கூட்டிட்டு நீ போலாம் அப்படின்னு சொல்லிட்டு சென்னு சொல்லிட்டு இருக்கான். வா பாத்துக்கலாம் அப்படின்னு சென்னும் மீஜியும் சேர்ந்து கிளம்பி போறாங்க. பார்த்தா இன்னைக்கு இந்த ரிப்போர்ட்லாம் சப்மிட் பண்ற நாள் கூட வருதுங்கிறதால மிஸ்டர் ஷாங் ஒட்டு மொத்தமா அவங்க கம்பெனில வேலை பாக்குற அத்தனை பேர் மெயின் ஆளுங்க, அப்புறம் வந்து ஆடிட்டர்ஸ் டீம்ல இருக்க எல்லாருக்கும் சேர்த்து ஒரு பெரிய ட்ரீட்டே கொடுத்துட்டு இருக்கான். சென்னும் மீஜியும் இதுல உட்காந்துட்டு இருக்காங்க. மீஜியோட பாஸ், மீஜி கூட வேலை பாக்குற அத்தனை பேரும் அங்க இருக்காங்க. இன்னைக்கு நான் உங்க எல்லாரையும் கூப்பிட்டது உங்களுக்கு பாராட்டு கொடுக்கறதுக்காக மட்டும் இல்ல, அவனோட ஆடிட்டர்ஸ் கலக்கிட்டீங்க, உங்களுக்காக பாராட்டுகள். அது மட்டும் இல்லாம என்னோட முக்கியமான ஸ்டாஃப் 2-3 பேரை கூப்பிடுறேன் அப்படின்னு சென்னு அப்புறம் சீஃப் மேனேஜர்னு ஒரு சில பேரை கூப்பிட்டு அவங்களுக்கு பதக்கம்லாம் கொடுத்துட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம என்னோட ப்ராப்பர்ட்டில 5%, அதாவது எங்க கம்பெனி ஷேர்ல 5% எனக்கு பார்ட்னருக்கும் மேல ஒரு ஃபேமிலியா இருக்க சென்னுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சென்னையும் இந்த கம்பெனில ஒருத்தனாக்க பாக்குறான். அப்பதான் சென் போட்டு கொடுக்காம இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து மீஜி கிட்ட போயிட்டு, வாமா உங்க ஃபேமிலியே இங்கேதான் இருக்கு, தெரியும் சென்னும் நீயும் எவ்வளவு க்ளோஸ்ன்னு சொல்லிட்டு உனக்கும் சேர்த்துதான் அந்த பாராட்டு விழா அப்படின்னு சொல்ல, நான் என்ன பண்ணேன், சென்னை வந்துட்டு இவ்வளவு தூரம் முன்னேறி வந்திருக்கிறது எனக்கு ஹாப்பி தான் அப்படிங்கிற மாதிரி மீஜி பட்டும் படாம பேசிட்டு இருக்கா. பார்ட்டி ஒரு வழியா முடியுது. நம்ம மீஜி கிளம்புறா. கண்டிப்பா மீஜி கூட சென்னும் போயிருவான்னு சொல்லிட்டு வேகமா அந்த மிஸ்டர் ஷாங் திரும்பி பார்க்க லைட்டா கைய மட்டும் தொட்டுட்டு சென்னும் மீஜியும் பிரிஞ்சு போயிட்டு இருக்காங்க. இவர் வேகமா திரும்பி பார்த்துட்டு, என்னது இது, 2 பேரும் பாத்துக்க கூட இல்லையா அப்படின்னு ஷாக் ஆயிட்டு நேரா அங்கிருந்து கிளம்பி போயிட்டு இருக்கான். இங்க மறுபடியும் பாஸ் வந்துடுறான். இங்க பாருங்க, இப்ப லைட்டா ஒரு ஹோல்டு போட போறோம், நம்ம எல்லாரோட ஃபைலையும் பத்திரமா பேக்கப் பண்ணுங்க, அதுக்கு முன்னாடி செய்ய வேண்டிய வேலைகள் வேற இருக்குன்னு சொல்ல, சரி ஓகே அப்படின்னு ஒட்டுமொத்த டீமும் அவங்க இதுவரைய பண்ண எல்லா பேக்கேஜையுமே சார்ட் அவுட் பண்ணி வைக்கிறாங்க, அடுத்து பாத்துக்கலாம் அப்படின்னு. இந்த நேரத்துல மீஜி ஒருத்தனை பாக்குறதுக்கு ஜெயிலுக்கு போயிட்டு இருக்கா. ஜெயில அங்க போயிட்டு எதுக்கு என்ன பாக்குறதுக்கு வந்திருக்க அப்படின்னு அங்க இருக்கிறவன் கேட்க, ஜஸ்ட் ஒரு சில இன்ஃபர்மேஷன் வேணும், நீ தான் வந்துட்டு ஷாங் இருக்கானே மிஸ்டர் ஷாங் அப்புறம் மிஸ்டர் ஷாய் 2 பேரும் இருக்கும் போது அவங்க 2 பேத்துக்கும் நடுவுல ஒரு பெரிய பாலம் மாதிரி செயல்பட்டு இருந்த, இப்ப மிஸ்டர் ஷாய் என்ன ஆனாரு அப்படின்னு யாருக்கும் தெரியாது, நீ இப்போ ஜெயில இருக்க, அப்பனா மிஸ்டர் ஷாங் தான் உங்க 2 பேருக்கும் துரோகம் பண்ணிருக்கிறதா நான் நினைக்கிறேன், நீ என்ன பண்ற, அவங்களுக்கு ஏதாவது பழி வாங்க போறியா, ஏன் மூலமா கூட அதை செய்யலாம், இல்ல நீ அப்படியே ஜெயில கடந்து தானாவே அழுது சாக போறியா அப்படிங்கிற மாதிரி மீஜி கேட்டுட்டு இருக்கா. அப்ப அந்த ஜெயில இருக்கவன் சொல்லிட்டு இருக்கான், இங்க பாரு, இந்த ஊர்ல தான் மிஸ்டர் ஷாய் இருக்காரு, ஹோட்டல் வச்சிட்டு இருந்தாரு, ஆனா அதுக்கப்புறம் அவர் எந்த ஊருக்கு தப்பிச்சு போயிருப்பாரோ அப்படிங்கிற மாதிரி ஒரு சில ஊர் பேரை இவனாவே சொல்ல ஆரம்பிக்கிறான். ஷாய் தப்பிச்சு ஓடிட்டாரு, இப்ப அவர் இருக்க ஊர் பேரும் கிடைச்சிருக்கு ஒரு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மீஜி நீ எதுவும் சொல்லல, நான் எதுவும் கேட்கலன்னு அங்க இருந்து வெளியே போயிட்டு இருக்கா. வெளியே அங்க வேகவே போலீஸனா வெயிட் பண்ணிருக்காங்க. என்ன ஆச்சுமா, ஏதாவது க்ளூ கிடைச்சுதான்னு கேட்க, லேசா ஒரு க்ளூ கிடைச்சது, ஆனா எந்த அளவுக்கு நம்புறதுன்னு எனக்கு தெரியல, எனக்கு சில வேலையெல்லாம் இருக்கு, ஆனா நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மீஜி அங்க இருந்து கிளம்புறா. மீஜி ஊருக்கு போறா அப்படிங்கிறதுக்காக சென்னை அவளுக்கு பார்த்து ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வைக்கிறான். அவன் வாங்கி கொடுத்தான்ல அந்த தோடு எல்லாத்தையும் பத்திரமா எடுத்து வச்சு அவளுக்கு பார்சல் ரெடி பண்ணிட்டு இருக்கான். அடுத்து நேரா சென்னு மிஸ்டர் ஷாங்க பாக்க போக, ஏதாவது கேள்வி இருந்தா கேட்டுக்கோ, இந்த டெலிவரியை நீ தான் கொடுக்கணும் அப்படின்னு மிஸ்டர் ஷாங் சொல்றான். கேள்விகள் எதுவும் இல்ல, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு நம்ம சென்னும் சொல்லிட்டு இருக்கான். அதே மாதிரியே மீஜியும் அவளோட ஆபீஸ் விஷயமா ஒரு இடத்துக்கு வெளியே போகணும் அப்படின்னு கிளம்ப ஆரம்பிக்கிறா. நம்ம மீஜி ஏர்போர்ட்ல இன்னொரு பிளைட் ஏறி போறதுக்காக பக்கத்து ஊர்ல இருக்க வேற ஒரு ஏர்போர்ட்க்கு போயிட்டு இருக்கா. திடீர்னு அங்க யாரோ வராங்க, அவளோட கையை பிடிச்சி இழுத்துட்டு போறாங்க. பார்த்தா நம்ம சென்னு தான். அவளை வேகமா இழுத்துட்டு போயிட்டு கேப் எல்லாம் போட்டு மாறு வேஷத்துல தான் வந்திருக்கான், அவளுக்கு கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். மீஜி பாத்துட்டு இருக்கா. நம்ம இங்க பாப்போம்னு நினைக்கவே இல்ல, என்ன இங்க பண்றேன்னு கேட்க, உன்னை ரொம்ப மிஸ் பண்ண, அதனால தான் ஜஸ்ட் உன்னை பாத்துட்டு போலான்னு ஓடி வந்துட்டேன்னு சொல்ல, எப்போதும் ஒன்னா இருக்க போறோம், உண்மை கவலையே படாத, நீ உனக்கு என்ன ஆனாலும் நான் பின்னாடி வந்து நிப்பேன், புரியுதா அப்படின்னு மீஜி சொல்லிட்டு இருக்கா. அவ பிளைட்டுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வருது. சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீஜி அங்க இருந்து போயிட்டு இருக்கா. சீக்கிரம் திரும்பி வந்துருவேன், கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு மீஜி அங்க இருந்து கிளம்ப, அவ போற ஒரு ஊர்ல ஒரு ஹோட்டல் ஒண்ணு இருக்கு, அங்க உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறா. அப்ப அங்க இருக்க கடைக்கார அம்மா தான், என் புருஷன் வெளியே போயிருக்காருமா டெலிவரிக்காக, சோ நான் தான் பாத்துக்கிறேன், இல்லனா சமையல்லாம் அவர் பண்ணுவாரு, நான் இங்க சர்விங் மட்டும் தான் அவர் பண்ணுவேன், இன்னைக்குதான் அவர் இல்லாதனால நானே பண்ணிருக்க வேண்டியதா ஆயிடுச்சுன்னு சொல்ல,
என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க சொன்னாங்க இந்த கடையில சாப்பாடு ரொம்ப சூப்பரா இருக்கும்னு. அதான் பக்கத்து ஒரு பக்கமா வந்தேன்னா இங்க வந்து சாப்பிட்டு போறேன்னு சொல்ல, கண்டிப்பா உன் ஃப்ரெண்டு என் புருஷன் கையால சாப்பிட்டுருப்பாரு. இங்க பாருமா, எங்க கடையை தேடி இவ்வளவு தூரம் வந்திருக்க. டீ பாரு, உனக்கு பில்லுல நான் சேர்க்கவே மாட்டேன், கடை சார்பா கொடுக்குறேன். இந்த விசிட்டிங் கார்டு எடுத்துட்டு போ, யாரெல்லாம் கேக்குறாங்களோ உங்களுக்கு எல்லாம் கொடுமா, நான் கண்டிப்பா உங்களுக்கு எல்லாம் டிஸ்கவுண்ட் கொடுப்பேன் அப்படின்னு அவங்க பேசிட்டு இருக்காங்க. அப்ப பார்த்தா அந்த லேடியோட புருஷன் உள்ள டெலிவரி கொடுத்து முடிச்சிட்டு காய்கறி எல்லாம் வாங்கிட்டு உள்ள போயிட்டு இருக்காரு. கரெக்டா முகத்தை பார்த்தா முகத்துல எல்லாம் தழும்பா இருக்கு. இது வேற யாரும் இல்ல, மிஸ்டர் ஷாய் இருக்கான்ல, அவன் தான் போலீஸ்ல இருந்து எஸ்கேப் ஆகி இங்க வந்து தலைமறைவா பொண்டாட்டி கூட வாழ்ந்துட்டு இருப்பான் போல. இது எல்லாத்தையும் மீஜி பாத்துட்டா அமைதியா அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறா. மீஜி இல்லாமலே இவங்களோட டீம் மீட்டிங் எல்லாம் அடுத்தடுத்து நடக்க ஆரம்பிக்குது. அடுத்து மீஜியும் வந்துடுறா. இங்க பாருங்க, என்னோட டீம் மீட்டிங் நான் இல்லாமலே நடக்குது தெரியும், ஆனா ஒரு முக்கியமான ரிப்போர்ட்டுக்காக தான் நான் வெளியே போயிருந்தேன். அந்த ரிப்போர்ட் இங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கடைசி நேரத்துல அவங்க டீம் மீட்டிங்க ஒட்டு மொத்தமா வந்து காப்பாத்திட்டு இருக்கா. பாஸ் பாத்துட்டு மீஜி கிட்ட கலக்கிட்ட, சரி நம்ம 2 பேரும் வெளியே எங்கயாவது சாப்பிட போலாமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. 2 பேரும் ஒன்னா வெளியே போயிட்டு இருக்காங்க. ஏ மீஜி, சென்னு மேல உனக்கு அவ்வளவு பாசம் இருக்குல்ல, நான் கூட தான் உன்னை டேட் பண்றதுக்கு பின்னாடியே சுத்தி வந்தேன். ஏன் என் மேல உனக்கு அந்த பாசம் வரவே இல்லைன்னு கேட்க, நம்ம 2 பேருமே இந்த ஃபீல்டுல இருக்கோம், ரொம்ப நாளா ஒன்னா வேலை பாக்குறோம், 2 பேரும் எவ்வளவு செல்ஃபிஷ்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியும். இப்ப நம்ம போட்டி போட்டு இப்படி செல்ஃபிஷா வேலை பாக்குறது வேலையில பாக்குறதுக்கு ரொம்ப கரெக்டா கெமிஸ்ட்ரி சூப்பரா ஒர்க் அவுட் ஆகும். ஆனா பர்சனலா வீட்டுக்குள்ளன்னு வரும்போது இப்படி 2 பேரும் போட்டி போட்டுட்டு இருந்தாங்கன்னா அது செட் ஆகாது. சென்னு இருக்கான்ல, எனக்கு ஒண்ணுனா என்ன வேணா செய்வான். அந்த மாதிரி ஒருத்தனுக்காக தான் என்னால எது வேணாலும் செய்ய முடியுங்கிற நிலைமைக்கு வர முடியும். உங்களை மாதிரி ஆள்னா கண்டிப்பா என்னால யோசிக்க முடியாது. சோ நானும் சென்னும் இப்போ நேத்து இல்ல, எங்களுக்கு வந்து பிறக்கும் போதே விதிக்கப்பட்டுதான் பிறந்திருக்கோம் போல. என்னை தவிர வேற யாரும் அவனுக்கும் செட் ஆக மாட்டாங்க, அவனை தவிர வேற யாரும் எனக்கும் செட் ஆக மாட்டாங்க. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் அங்க இருந்து பிரேக்கப் பண்ணி விட்டுட்டு ஒரு முழுசா அங்க இருந்து மீஜி கிளம்பிட்டு இருக்கா. சென்னு வீட்டுக்கு வரான். மீஜி இல்லாத அந்த வீட்டுல இருக்கவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறான். மீஜியும் ஹோட்டல் ரூம் கொண்டு எப்படா திரும்பி போவோம் இருக்கு, போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறா. 2 பேரும் வேலை பார்த்துட்டே இருந்தாலும் பயங்கரமா ஒருத்தங்க மிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. மீஜி ஒரு வழியா வேலையை முடிச்சிட்டு நேரா வீட்டுக்கு வந்துட்டு சென்னை தேடி உள்ள போயிட்டு இருக்கா. சென்னை ஆளை காணோம். மணி 10 ஆகுது. அவன் வந்திருந்தா இந்நேரத்துக்கு வந்திருக்கணும், ஏன் இன்னும் வரல? இன்னைக்குதான் அந்த ஃபைனல் டெலிவரி போற நாள் ஆச்சுன்னு சொல்லிட்டு மீஜி பயப்பட ஆரம்பிக்கிறா. அது மட்டும் இல்லாம எந்தெந்த இடத்துல எல்லாம் டெலிவரி கொடுக்குறாங்க அப்படின்னு நம்ம போலீஸ் என்ன இருக்கார்ல, அவர் டீமுக்கு இன்ஃபார்ம் கொடுத்திருக்காரு. ஒட்டுமொத்த போலீஸ் டீமும் விசாரிச்சுட்டு இருக்கு. எல்லாமே நம்ம சென்னு கொடுத்த ஐடியா தான் போல. அடுத்து சென்னு மறுபடியும் போலீஸ் அண்ணாக்கு போன் பண்றான். டெலிவரி கிளம்ப போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சரி ஓகே, நீ அங்கிருந்து எஸ்கேப் ஆயிரு, நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு போலீஸ் அண்ணா சொல்ல, அதுக்குள்ள இந்த சீஃப் மேனேஜர் அங்க வந்துடுறான். சென்னை பாத்துட்டு என்ன போனா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். இல்லையே, போன் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிதான் இருக்குன்னு சொல்லிட்டு சென்னை அதுக்குள்ள போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சிடுறான். சரி ஓகே, நம்ம கிளம்ப வேண்டிய வேலை இருக்கு, சரி வா கிளம்பலாம், டெலிவரி பார்க்க போகணும்ல அப்படின்னு சீஃப் மேனேஜர் சென்னை கூட்டிட்டு கிளம்பிடுறான். போலீஸ் எல்லாம் ஒழுங்கா இந்த ப்ராஜெக்ட சால்வ் பண்றதுக்காக ஒரு டீமா உள்ள கிளம்பி போயிட்டு இருக்க. மீஜி எங்க வந்துடுறா. போலீஸ அவ பார்த்து, அண்ணா என்ன நடக்குது, சென்னை எங்கன்னு கேட்க, இங்க பாரு நாங்க முக்கியமான ஒரு விஷயத்துல இருக்கோம், இங்க வராத, இங்க எது போயிடுன்னு சொல்ல, இல்ல இப்படிதான் ஒரு ஆளா கூப்பிட்டு வச்சு மிஸ்டர் ஷாங் அவங்கள பத்தி மனசாட்சியே இல்லாம கஷ்டப்படுத்திட்டு இருக்கான். என் அம்மா மாதிரி எத்தனையோ பேரை நம்ப வச்சு அவங்க கம்பெனில சேர்த்து அவங்க வாழ்க்கையவே அழிச்சான். அதுக்கப்புறமா இப்ப டிரைவர் பை இருக்காரே, அவருக்கு கூட எவ்வளவு வியாதி வந்தாலும் பரவாயில்லன்னு வேலை பார்த்தவங்களுக்கு இவ்வளவு பெரிய துரோகம் பண்ணிருக்கான். மிஸ்டர் ஷாங் ரொம்ப கேவலமானவன், சென்னை விட்டு வைக்க மாட்டான். ப்ளீஸ் ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க, என்னை இந்த ப்ராஜெக்ட்ல சேர்த்துக்கோங்க, நான் ஏதாவது பண்ணி சென்னை காப்பாத்தணும்னு சொல்லிட்டு இருக்கா. நிஜி ஒழுங்கா வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து இந்த போலீஸ் எல்லாம் கிளம்பிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ப்ராடக்ட் எல்லாம் கொண்டு வரும்போது ஒருத்தன் டக்குன்னு கை தவறி கீழே ஸ்லிப் பண்ணிடுறான். சோ அந்த உள்ள இருக்கிற பொம்மை எல்லாம் கீழே விழுந்துருது. அந்த இடத்துக்கு வர சீஃப் மேனேஜர் அறிவில முட்டாள்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிக்க, அங்க சென்னு வரான். இங்க பாரு, போலீஸ்ல மாட்டாம போனோம், அதான முக்கியம், ஒரு ப்ராடக்ட் விழுந்தா என்ன, எல்லாத்தையும் எடுத்து உள்ள வைங்க, கிளம்பலாம் அப்படின்னு சென்னு அந்த டிரைவர் பையனை காப்பாத்தி விடுறான். கரெக்டா சென்னை அங்க இருந்து கிளம்பலாம், இந்த டீமை வந்து லீட் பண்ணிட்டு போக வேண்டியது அவன் தானே, நேரா போலீஸ் கிட்ட போய் கோத்து விட்டுலாம் அப்படின்னு பார்த்தா அங்க மிஸ்டர் ஷாங் வந்துடுறான். இந்த டிரைவிங்க சீஃப் மேனேஜர் இருக்கான்ல, அவன் பாத்துக்கிட்டோம், நீ என்ன டிரைவ் பண்ணிட்டு என் கூட கார்ல பின்னாடி வா அப்படின்னு சொல்ல, இல்லையே நம்ம ஆனா நான் தானே அதை ஓட்டணும்னு சொல்லிட்டு சென்னு கேக்குறான். இல்ல பரவாயில்ல பாத்துக்கலாம் அப்படின்னு மாத்தி பேசிடுறான். உன் போனை கூட யாருக்கும் போன் பண்ணக்கூடாது, உன் மேல நம்பிக்கை இல்லாம இல்ல, இதான் நம்ம ட்ரில், ஞாபகம் இருக்குல்ல அப்படின்னு கேட்க, சென்னு மிஸ்டர் ஷாங்க வண்டியில ஏத்திட்டு இப்ப எப்படி நான் போலீஸ்க்கு தகவல் கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரியே அங்க இருந்து கிளம்பி போயிட்டு இருக்கான். மிஸ்டர் ஷாங் சொல்றான், முதல் தடவை பார்க்கும்போது நீ என்ன காப்பாத்தின, அங்க என்ன வந்து கொல்ல வந்தானுங்கல்ல, என் கையால சாப்பிட்டவனுங்க தான், எப்ப வேணா நம்ம கையால சாப்பிடுறவங்க நமக்கு எதிரா மாறலாம், சோ நம்ம என்ன பண்ணோம், எல்லார்கிட்டையும் கேர்ஃபுல்லா இருந்துக்கணும் அப்படின்னு மிஸ்டர் ஷாங் சொல்ல, சரி ஓகே அப்படின்னு சென்னை சொல்லிட்டு வந்துட்டு இருக்கான். இந்த மிஸ்டர் ஷாங்கும் மிஸ்டர் ஷாயும் ஒன்னாதான் ஒரு கடையில வேலை பார்த்துட்டு இருக்காங்க. மிஸ்டர் ஷாய் வச்சிட்டு இருக்க கடையில இந்த மிஸ்டர் ஷாங் வேலை பார்த்துட்டு இருக்கான் கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி.
என்னடா இது, இவ்ளோ கஷ்டப்பட வேண்டியிருக்கு, காசே கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 பேரும் லைட்டா ஏதாவது பிசினஸ்ல இறங்கலாம்னு சொல்லிட்டு கள்ள மார்க்கெட்ல இறங்கிருக்காங்க. ஆனா அவங்களுக்கு இருக்க கிரிமினல் புத்திக்கு அப்படியே அது ஹிட் அடிச்சிருக்கு. அப்புறம் இருக்கிற பிரச்சனையில எல்லாம் இந்த மிஸ்டர் ஷாங் இருக்கானே, கூட்டு வந்த மிஸ்டர் ஷாய மாட்டி விட்டுட்டு அந்தால ஊரை விட்டு ஓடி ஒளிய வச்சுட்டு இருக்கிற பணத்தையும் சுருட்டினது மட்டும் இல்லாம எல்லா அந்த எம்பையரையே தன்னோட கைக்குள்ள கொண்டு வந்திருக்கான். இப்படிதான் இத்தனை வருஷமா அவன் வாழ்ந்துட்டு இருக்கான். இந்த கதையெல்லாம் சொல்லிக்கிட்டே நம்ம சென்னை கிட்ட பேசிட்டே அவன் அங்கிருந்து கிளம்பி போக, கொஞ்ச தூரத்துக்கு போறதுக்கு முன்னாடியே அந்த சீஃப் மேனேஜர் இருக்கானே, போலீஸ் அங்க இருக்காங்க, செக் பண்றாங்க அப்படின்னு சொல்ல மிஸ்டர் ஷாங் பாத்துட்டே இருக்கான். என்னது இது, வந்துட்டு இருக்க கார்ல இருக்கிறது நம்ம சென்னு கிடையாதுன்னு போலீஸே ஷாக் ஆயிடுறாரு. ஆனா நான் இருந்தா தானடா என்ன பிடிப்பீங்க அப்படின்னு சென் பைபாஸ்ல கட் பண்ணுன்னு சொல்ல, உடனே அவர் சொன்னதை கேட்டு பைபாஸ்ல கட் பண்ணி அங்கிருந்து நம்ம சென்னு போக ஆரம்பிச்சிட்டான். வேற வழியே இல்ல அவனுக்கு. கரெக்டா அங்க போகும்போது தான் நம்ம மீஜி அந்த காரை ஃபாலோ பண்ணிட்டே போலீஸ் கூட பின்னாடியே வந்திருப்பா போல. திடீர்னு ஒரு கார் திரும்பி போறத பாக்குறா. அந்த கார்ல பின்னாடி பார்த்தா நம்ம மீஜி ஒரு லக்கி ஜாம் கொடுத்தால, எப்பவுமே சென்னு கார்ல கட்டியிருப்பானே, அந்த சாம தூக்கி பின்னாடி கார்ல மாட்டிருக்கான். இது மீஜி கண்ணுல அட்லீஸ்ட் பட்டா மட்டும் தான் ஆவான்னு சொல்லிட்டு கண்டுபிடிப்பாங்கன்னு அவனுக்கே தெரியும். ஆனா மீஜி எங்கேயாவது தான் வந்துட்டு இருப்பான்னு தெரிஞ்சுதான் அதையும் மாட்டி வச்சிட்டு இருக்கான். மீஜி காரை ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டே இருக்கா. வேகமா போலீஸ்க்கு போன் பண்ணிடுறா. அங்க சென்னும் ஷாங்கும் கிடைச்சிருக்க மாட்டாங்களே, மிஸ்டர் ஷாங் இந்த கார் நம்பர்ல போறான், இந்த ரூட்ல போறான், நான் ஃபாலோ பண்ணிட்டு போறேன், பின்னாடியே வாங்கன்னு சொல்ல, நீ எதுக்குமா இதுல கலந்துக்கிறன்னு சொல்லிட்டு போலீஸ் கத்துறாரு. அவங்க ரூட்டையும் மாத்தி விட ஆரம்பிக்கிறாரு. ஆனா சென்னு காரை ஓட்டிட்டு போகும்போதே டக்குன்னு மிஸ்டர் ஷாங் கையில கத்தி எடுத்து சென்னோட கால்லயே குத்தி வச்சிடுறான். என்னடா என்ன மாட்டி விடுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கத்தி எடுத்து இன்னும் ஃபோர்ஸா குத்தி குத்தி போ வேகமா போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. பின்னாடி பார்த்தா நம்ம மீஜி வண்டியில வந்துட்டு இருக்கா. பின்னாடி வர்றது போலீஸ்காரிலேயே. ஓ ஆளா, 2 பேரும் ஜோடி போட்டு என்ன மாட்டி விட பாக்குறீங்களா, 2 பேர் கதையும் இப்பயே முடிக்கிறேன்னு சொல்லிட்டு கண்ணா பின்னான்னு குத்த ஆரம்பிக்க, மீஜி வேற கார்ல பின்னாடியே வந்துட்டு இருக்கால, பக்கத்துல கரெக்டா வந்துடுறா. மிஸ்டர் ஷாங்க விண்டோ வழியா பாத்துடுறா. மிஸ்டர் ஷாங் வேகமா நம்ம சென்னைகிட்ட இருந்து ஸ்டியரிங்க புடுங்கி வேகமா 2 இடி அடிக்க, மீஜியோட கார் பக்கத்துல இருக்க இடத்துல போய் மோதுது. மீஜி அங்க இருந்து வெளியே இறங்கி வந்துடுறா. இந்த மாதிரி அவங்க வண்டி இந்த டைரக்ஷன்ல போகுது அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் எனக்கு போன் பண்ணி சொல்லிட்டு இருக்கா. சென்னுக்கு மீஜிக்கு என்ன ஆச்சோங்கிற கவலையும் இருக்கு. அதே மாதிரி நம்ம மீஜி அடுத்து நேரா போன் எடுத்து உங்க புருஷன் கிட்ட போனை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹோட்டல்காரங்களுக்கு போன் பண்ணிடுறா. மிஸ்டர் ஷாய் போனை வாங்க, இங்க பாருங்க, ஷாங் உங்களை இந்த அளவுக்கு நிலைமைக்கு கொண்டு வந்துட்டு ஜாலியா ஒரு எம்பையரே வச்சு ஆண்டுட்டு இருக்கான். ஆனா நீ என்ன பண்ணிட்டு இருக்க, உனக்கு கொஞ்சமாவது மனசாட்சின்னு இருந்து பழி வாங்கணும்னு நினைச்சனா இப்ப அவன் ஒளிஞ்சுக்கிறதுக்கு எங்க போவான், அந்த இடத்த சொல்லு, உனக்கு தெரியும்ல அப்படின்னு கேட்க, மிஸ்டர் ஷாய் வேகமா அங்கிருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறான். பொண்டாட்டி எங்க போறீங்கன்னு கேட்க, முக்கியமா வேலை இருக்கு, ஒரு ஃப்ரெண்ட பாக்க போயிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு பக்கம் அங்கிருந்து கிளம்புறான். போலீஸ் அண்ணா வந்து பாக்குறதுக்குள்ள மீஜியோட கார் மட்டும் தான் இருக்கு. அவ ஆளை காணோம். இப்பதான் 2005ல என்ன ஆச்சுன்னு காட்டுறாங்க. நம்ம மீஜிக்கு எக்ஸாம் ரிசல்ட் வரதுக்கு முன்னாடி ஒரு நாளைக்கு முன்னாடியே நம்ம சென்னை வீட்டுக்கு வர உள்ள பார்த்தா அந்த மிஸ்டர் ஷா இருந்துட்டு இருக்கான். எதுக்குடா இங்க வந்திருக்க, என்ன பண்ண, மீஜி எங்க போனா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சென்னு கேட்க, என்னடா ஓவரா பண்றிருக்க, உன்னை என்ன பண்றேன்னு பாரு, காசு எதை வேணா பண்ண வைக்கும்டா அப்படின்னு மிஸ்டர் ஷாய், உன்னை ஒரு எலி மாதிரிதான் நாளா மதிக்கிறேன், எனக்கு வேணுங்கிற அளவுக்கு வச்சிருப்பேன், அப்புறமா தூக்கி போட்டுருவேன் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்திருக்கான். அதுக்கப்புறம் தான் நம்ம சென்னு பயந்து போயிட்டு இப்படியே விட்டா மீஜிக்கு ஏதாவது ஆபத்து வந்துரும்னு அவகிட்ட திமிருத்தனமா பேசி அவ இந்த இடத்துல இருக்க கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டு அவகிட்ட அப்படியே அவள இந்த ஊரை விட்டே அமிச்சிட்டு இதுக்கு மேல என்ன பார்க்க கூட வராதுன்னு திட்டி அமிச்சிருக்கான். மீஜி அங்கிருந்து போனதுக்கு அப்புறமா சென்னுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அது சோகத்தோட அவன் வீட்டுக்கு வந்துட்டு இருக்கும் போது அவன் தலையில யாரோ அடிக்கிறாங்க. அடிச்சா அந்த மிஸ்டர் ஷாய் தான். அப்படியே நம்ம சின்ன தரன்னு அங்கிருந்து இழுத்துட்டு போயிட்டு ஒன்னு விற்க போறேன்டா, அந்த ஒரு இடத்துல எல்லாம் அடிச்சுக்கிட்டு சாவானுங்க, அங்க ஒருத்தனை வித்தா, அது உன்ன மாதிரி ஸ்ட்ராங்கான ஒரு ஆளை வித்தா எவ்வளவு தெரியுமா காசு கிடைக்கும், காசை விட எல்லாமே என்டர்டைன்மெண்ட் வேற, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து சென்னை கூட்டு போயிருக்காங்க. சென்னை கூட்டு போனதுக்கு முக்கியமா ஹெல்ப் பண்ணதே மிஸ்டர் ஷாங் இருக்கான்ல, அவன் தான் மிஸ்டர் ஷாய்க்கு ஹெல்ப் எல்லாம் பண்ணியிருந்திருக்கான். அதுக்கப்புறமா இப்ப மறுபடியும் பிரசன்ட் டைம்க்கு வந்துட்டாங்க. நம்ம சென்னை தரன்னு இழுத்துட்டு அதே இடத்துக்கு, எந்த இடத்துக்கு நம்ம சென்னை கூட்டு போயிட்டு ஃபர்ஸ்ட் விக்கிறதுக்காக அடிச்சு போட்டிருந்தாங்களோ அதே இடத்துக்கு தான் மறுபடியும் இந்த மிஸ்டர் ஷாங் கூட்டு போறான். சிசிடிவி கேமரா எல்லாம் இல்லாத ஏரியால இருக்கான். சென்னு கையெல்லாம் கட்டி போட்டிருக்கான். ஏற்கனவே கால்ல இருந்து இடுப்புல இருந்தெல்லாம் அவன் கத்தி கூத்துல ரத்தம் வந்துட்டு இருக்கு. உனக்கு இன்னையோட கதை முடிய போதுரா, ரொம்ப ஓவரா பண்றிருக்க, சோறு போட்ட எண்ணெயே எதிர்த்துக்க ஆரம்பிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா நேரா கையில கத்தி எடுத்துட்டு அவனை அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு போயிட்டு இருக்க. டக்குன்னு நம்ம சென்னுக்கு ஒரு மாதிரி மயக்கம் மாதிரி வருது. பார்த்தா நம்ம சின்ன குட்டி பையனா வீட்டுக்குள்ள போற மாதிரியும் அவங்க அம்மா இன்னும் உயிரோட இருந்து சமையல்லாம் பண்ணிட்டு இருக்க மாதிரியும் ஞாபகம் வந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் அவங்க அம்மா அப்பா இவன் குழந்தையா இருக்கிறது எல்லாமே ஹாப்பியா இருக்க மாதிரி தோணுது. கரெக்டா அதே நேரம் போலீஸும் அந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. எல்லாம் உள்ள போங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி மிஸ்டர் ஷாயும் ஷாங் இங்கதான் வந்திருப்பான்னு சொல்லிட்டு உள்ள வரா. சென்னை இன்னும் குத்துறதுக்கு முன்னாடியே சென்னுக்கு முழிப்பு வந்துருது. என்னையா குத்தி உடனே கொலை பண்ணிடுவேன்னு பார்த்தா உனக்கு கூட லைட்டா தயக்கம் இருக்கும் போல அப்படின்னு சென்னை கேட்டுட்டு இருக்கான்.
தயக்கமா, எனக்கா இப்ப என்ன பண்றேன்னு பாருன்னு சொல்லிட்டு வேகமா அவன் குத்த போக அந்த நேரமா பார்த்து நம்ம மீஜி அங்க வந்துடுறா. கையில இருக்கிற கட்டை எடுத்து வேகமா மிஸ்டர் ஷாங்க அடிச்சு விட்டுடுறா. ஆனா மிஸ்டர் ஷாங், ஏண்டி ஒரு பொம்பளை, உனக்கு எவ்வளவு திமிரு இருக்கும்னு சொல்லிட்டு அடி வாங்கின அடுத்த செகண்டே அவளை தர தரன்னு இழுத்துட்டு மேல போயிட்டு ஒரு பெரிய கயிறு எடுத்து அவ மேல கட்டி விட்டுடுறான். இங்க இருந்து கீழே விழுந்தா செத்து போயிருவாள் அப்படின்னு கேட்க, சென்னு கையில இருக்கிற கட்டையும் கூட அவுத்து விட்டுட்டு மீஜிய பாக்குறதுக்காக ரொம்ப வேகமா மாடி கிளம்பி வந்துட்டு இருக்கான். அவனுக்கே ரொம்ப முடியல. மீஜி அப்படியே கயிறோட தூக்கி அந்த ஆள் கீழே போட, சென்னு வேகமா கயிறோட இன்னொரு முனைய புடிச்சிடுறான். செத்தே போனாலும் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியா, பாக்கலாமான்னு கேட்டுட்டு மிஸ்டர் ஷாங்கு அவனை போட்டு வேகமா அடிக்க ஆரம்பிக்க போலீஸ் வர சத்தம் கேக்குது. இதுக்கும் மேல சரிப்பட்டு வராதுன்னு மிஸ்டர் ஷாங் சென்னை அங்கே விட்டுட்டு ஓட ஆரம்பிக்கிறான். ஆனா ஓடுற நேரத்துல மிஸ்டர் ஷாய் அங்க வந்துடுறான். ஷாங்க கத்தியால குத்திடுறான். என்னடா, என்ன ரொம்ப மிஸ் பண்ணியா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். இங்க மீஜி பாத்துட்டு இருக்கா. உனக்கு ஒன்னும் ஆகாது, எப்பவுமே உன் கூட நான் வருவேன்னு சொன்னல அப்படின்னு சொன்னதை யோசிச்சுட்டே நம்ம சென்னு வேகமா அவளை தூக்கிட்டு இருக்கான். தூக்கி 2 பேரும் கட்டி பிடிச்சிட்டு ரொம்ப உயிருக்கு போராடிட்டு இருக்கான். மீஜி உனக்கு ஒன்னும் ஆகாது ஒன்னும் ஆகாதுன்னு சொல்லிட்டு படுத்துட்டே இருக்கா. கரெக்டா போலீஸ் உள்ள வந்துடுறாங்க. 2 பேரையும் காப்பாத்தி ஆம்புலன்ஸ்ல ஏத்துறாங்க. கையில மீஜி கொடுத்த அந்த லக்கி சாம பாத்துட்டு ஐ லவ் யூ அப்படின்னு சென்னு சொல்ல, ஐ லவ் யூன்னு மீஜியும் சொல்லிட்டு இருக்கா. 2 பேரையும் வண்டியில ஏத்திடுறாங்க. இப்படியே ஒரு ஃபியூ மந்த்ஸ் ஓடி போயிடுது. இப்ப 2 பேரும் ஆரோக்கியமா இருக்காங்க. கோர்ட்ல கேஸ் நடக்குது. அதுக்காக தான் போயிட்டு இருக்காங்க சென்னும் மீஜியும். சென்னை கிட்ட கேள்விகள்லாம் கேக்குறாங்க. இந்த ஆள் என்ன கூட்டு போயிட்டு 2008ல வித்துட்டாரு. அந்த இடத்துல இருந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டு அதுக்கப்புறமா ஏதோ ஃபோர்ஸ் எல்லாம் பண்ணி நிறைய பேர்கிட்ட கெஞ்சி கூத்தாடி அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு நான் மறுபடியும் இந்த ஊருக்கு வந்தேன். இதுக்கெல்லாம் காரணம் மெயினா ஷாய். அதுக்கப்புறம் மிஸ்டர் ஷாங்கன் எல்லா விஷயத்தையும் சொல்ல, மீஜியும் அவ என்னெல்லாம் கஷ்டப்பட்டாங்க கையால, அதுக்கப்புறமா அவங்க கம்பெனி மூலமா என்னென்ன உண்மைகள்லாம் கண்டுபிடிச்சா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உண்மையும் சொல்றாங்க. அப்போ அவங்க ஜட்ஜ் அன்னைக்கு தீர்ப்பு கொடுக்கறாரு. அந்த தீர்ப்புல இந்த மாதிரி மோசமா அடுத்தவங்களை ஹியூமன் டிராபிகிங் பண்ணது மட்டும் இல்லாம எக்கச்சக்கமான முறைகேடு, ரிசிப்ட் முறைகேடு, டாக்ஸ் முறைகேடு, அதுவும் இல்லாம தடை செய்யப்பட்ட உலோகங்களை கடத்துறதுன்னு நாட்டுக்கு பல்விதமான துரோகங்களை பண்ணிருக்காங்க அப்படிங்கறதால மிஸ்டர் ஷாய்க்கும் ஷாங்குக்கும் வாழ்நாள் முழுக்க ஜெயில இருக்கணுங்கிற தண்டனையை கொடுத்து, அப்புறம் இந்த சீஃப் மேனேஜர் அவங்க எல்லாம் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கும் ஆளுக்கு 8 வருஷம் 15 வருஷம் அப்படின்னு மாறி மாறி தண்டனை வந்துருது. கிளம்பும் போது மிஸ்டர் ஷாங்கு சென்னை பார்த்துட்டு அப்படி ஒரு மாதிரி சிரிச்சுட்டே நக்கலா கிளம்பிட்டு இருக்கான். சென்னும் மேஜியும் அங்க இருந்து ஒரு வழியா சக்சஸா வெளியே வந்துடுறாங்க. போலீஸ நான் பாக்குறாரு. நீதிக்கும் சட்டத்துக்கும் என்னைக்குமே நான் வந்து தலை வணங்குவேன். என்னோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு நீதி கிடைச்சிருச்சுன்னு அழுதுட்டே அங்க இருந்து கிளம்புறாரு. மீஜி அங்க வந்துட்டு சில டாக்குமெண்ட்லாம் எடுத்துட்டு நம்ம என்னெல்லாம் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இருக்கா. அதுல இந்த வீடு விக்கிறத பத்தி இருக்கு. சென்னு வேகமா மீஜிட்ட போயிட்டு இதெல்லாம் நம்ம ஊரை விட்டு போறதுக்கு முன்னாடி பண்ணணும், ஆனா வீட வித்தா அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு கேட்க, என்ன பண்ணுவியா, 2 பேரும் சேர்ந்து இங்க இருந்து கிளம்ப போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்படியா, ஹவுஸ் ஹஸ்பண்ட இனிமே நல்லபடியா மாத்திக்குவீங்களா, ஏன்னா எனக்குன்ற ஒரு வாழ்க்கையே இனிமே இல்ல, இனிமே ஒண்ணு நம்பிதான் நான் இருக்கேன்னு சொல்ல, நல்லபடியா பாத்துக்கிறேன், கவலைப்படாம வாங்க ஹவுஸ் ஹஸ்பண்ட்னு சொல்லிட்டு மீஜி சொல்லிட்டு இருக்கா. அடுத்து மீஜியும் சென்னும் ஃப்ரெண்ட்ஸோட ஒரு கெட் டுகெதர் பண்ணிட்டு இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சாப்பிடறதுக்கு வந்திருக்காங்க. மீஜி போன் பண்ணிட்டு போலீஸனா நீங்களும் வரீங்களான்னு கூப்பிட, சின்ன பிள்ளைங்க சாப்பிடுறீங்க, நீங்க சாப்பிடுங்க, நான் வரலன்னு சொல்லிட்டு அவர் போனை கட் பண்ணிடுறாரு. அடுத்து அவர் நேரா கிளம்பி எந்த கடையில வெட்டிங் ட்ரெஸ் போட்டு பாத்தாங்களோ அங்க வந்து நிக்கிறாரு. கூடவே அவங்க நிக்கிற மாதிரியே அவருக்கு தோணிட்டு இருக்கு. அடுத்து நம்ம சென்னை மீஜி எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து சாப்பிட, எனக்கு சோகமா இருக்குடான்னு சொல்லிட்டு போலாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். நீ தானே கடையை பாத்துட்டு இருந்த, நாங்க சும்மா எடுபடியாதான் இருந்தோம், இனிமே நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். டேய், நான் என்ன ரொம்ப தூரமா போறேன், பக்கத்துல தான்டா போறேன், நியூ இயர்க்கு வந்துருவேன்டா, ரொம்ப ஓவரா ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்னு நம்ம சென்னை சொல்லிட்டு இருக்கான். அங்க இருக்க அத்தனை பேருமே ஹாப்பியா சிரிச்சுட்டு ஒன்னா சேர்ந்து பாட்டெல்லாம் பாடிட்டு சந்தோஷமா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. போலீஸ நான் நேரா மறுபடியும் கேர்ள் ஃப்ரெண்டோட கல்லறைக்கு வந்து என்னெல்லாம் நடந்துருச்சு தெரியுமா, உனக்கு நீதி கிடைச்சிருச்சு, இதுக்கு முக்கியமான காரணம் சென்னும் மீஜியும் அவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்க அந்த 2 குழந்தைங்களும், நீ ஹாப்பியா இருப்பன்னு நினைக்கிறேன், உன்னை நினைச்சு நானும் இனிமே ஹாப்பியா இருக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்னா அங்க இருந்து கிளம்புறாரு. சென்னும் மீஜியும் மீஜியோட ஆபீஸ் எங்க இருக்கோ அந்த ஊருக்கு கிளம்பி போயிட்டு இருக்காங்க. சென்னு கேக்குறான், வீட்டு வேலை பார்க்கணும், சமையல் பண்ணணும், துணி துவைச்சு போடணும், அதுக்கப்புறம் வேற என்ன பண்ணணும்னு கேட்க, இது போதாதா, இதுக்கே நிறைய டைம் ஆயிடுமே அப்படின்னு மீஜி சொல்லிட்டு இருக்கா. இதெல்லாம் பார்க்கும்போது இந்த லைஃப நான் ஏற்கனவே வாழ்ந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சென்னு சொல்லிட்டு இருக்கான். மீஜி மறுபடியும் ஆபீஸ்க்கு வந்துடுறா, வேலை பார்க்க ஆரம்பிக்கிறா, மறுபடியும் எல்லாமே நல்லபடியா செட் ஆயிட்டு இருக்கு. மீஜி ஆபீஸ் ஃப்ரெண்ட்ஸோட கெட் டுகெதர் பண்ணிட்டு இருக்கும் போதே சென்னங்க வரான். பாரியா, பையன் பார்க்க ஹேண்ட்ஸமா இருக்கான்னு சொல்லிட்டு அங்க இருக்க பொண்ணுங்க எல்லாம் சொல்லிட்டு, ஆனா இங்க பாருங்க, உங்க பொண்டாட்டி இருக்காளே அவளை வீட்டுக்குள்ள வச்சு பூட்டி வச்சுக்கோங்க, நிறைய பசங்க அவ பின்னாடி கடல போட்டுட்டு இருக்காங்கன்னு சொல்ல, அந்த பசங்க போடலன்னா தான் அதிசயம், ஏன்னா மீஜி செம்மையா இருக்காளே, செம்ம அழகுன்னு சொல்லிட்டு நம்ம சென்னும் சொல்லிட்டு இருக்கான். நல்ல பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்டுன்னு எல்லாரும் சிரிச்சிட்டு இருக்காங்க. மீஜியும் சென்னு இப்போ ஒன்னா தானே அந்த வீட்டுல இருக்காங்க, ஒன்னா ஷாப்பிங் பண்றாங்க, என்னெல்லாம் தேவையோ வாங்குறாங்க. மீஜி கார் வாங்கலாம் மீஜி, குளிர் அடிக்குதுன்னு சொல்ல, எனக்கு இன்னும் பைக்ல போறது போர் அடிக்கல, பைக்லயே போலாம் அப்படின்னு மீஜி சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் சென்னும் மீஜியும் அங்கங்க ஒன்னா போய் உட்காந்துட்டு இருக்குது, பழைய வாழ்க்கையை பத்தி யோசிச்சு பாக்குறது அப்படின்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க.
சென்னு சொல்றான், மீஜி ஒரு தடவை உன்னை பாக்குறதுக்கு நான் காலேஜ் வந்தேன். அப்பதான் அந்த கண்ட்ரி ஜீன்ல இருந்து தப்பிச்சு நேரா அங்க வந்தேன். ஆனா நீ அப்படியே பயங்கர டைனமிக்கா சூப்பர் க்ளோயிங்கா கேம் விளையாடிட்டு இருந்தியா? நீயும் நானும் வேற வேற உலகத்துல இருக்கோம்னு சொல்லி எனக்கு தோணுச்சு. நான் பக்கத்துல வந்தா கூட நீ அழுக்காயிருவியோன்னு தோணுச்சு. அதான் நான் மறுபடியும் திரும்ப ஊருக்கே போயிட்டேன். ஒருவேளை லவ்னா என்னன்னு சொல்லி எனக்கு இன்னும் சரியா தெரியல. ஒருத்தங்கள வந்துட்டு மனசுல அவங்கள பத்தியே யோசிச்சுட்டு இருக்கதோ, இல்ல அவங்களுக்காகவே வாழணும்னு நினைக்கிறதோ, இல்ல அவங்கதான் என்னோட வீடுன்னு நினைக்கிறதோ அதுதான் காதல்னா, நான் உன்னை நிஜமா ரொம்ப லவ் பண்றேன் அப்படின்னு சொல்ல மீஜி அவனை கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறா. ரொம்ப ஹாப்பியா இருக்குன்னு சொல்லிட்டு சென்னைக்கு ஜிம்முக்கு போறதுக்காக கிளம்பிட்டு இருக்கான். மீஜி அவன் ஃப்ரெண்டோட சேர்ந்து ஜிம்முக்கு தான் போயிட்டு இருக்கா. அப்போ மீஜி கிட்ட அவ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க, என்னடி எப்ப கல்யாணம் பண்ணிக்க போறீங்க அப்படின்னு. இப்பதானே செட்டில் ஆகுறோம் பாக்கலாம்னு சொல்ல சென்னை பாக்கிறதுக்கு போர் உங்க எல்லாம் வந்திருக்காங்க. அவங்க கேட்டுட்டு இருக்காங்க, டேய் எப்படா கல்யாணம் பண்ண போற, மீஜி என்ன சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு. ஏன் அதெல்லாம் பண்ணுமா என்ன, நானும் அவளும் தான் ஃபேமிலின்னு ஊருக்கே தெரியும்னு சொல்ல, அதெல்லாம் கல்யாணம் எல்லாம் பண்ணுண்டா, சொல்றத கேளு அப்படின்னு நான் அவங்க கூட உனக்காக காசு சேர்த்து வச்சிருக்கோன்னு காசு எல்லாம் கொடுக்குறாங்க. டேய் அதெல்லாம் ஒண்ணும் வேணாண்டா, பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை ஒரு பக்கம் அவங்கள எல்லாம் கூட்டிட்டு ஒரு பிசினஸ் மாதிரி ஆரம்பிக்கலான் இருக்கேன் அப்படின்னு அங்க வந்து கூட்டு போயிட்டு இருக்கான். பார்த்தா ஒரு பெரிய ஸ்னூக்கர் கிளப் இவன் ஸ்டார்ட் பண்ண போறான் போல. இன்னொரு பக்கம் மீஜியும் சென்னும் ஹாப்பியா இருந்துட்டு இருக்கா. இவனும் இவனோட ஸ்னூக்கர் கிளப் ஆரம்பிக்கிறதுக்கு வேலை எல்லாம் பாத்துட்டு இருக்கான். மீஜி ஒரு மாதிரி நர்வஸா இருந்துட்டு, டே எனக்கு தூக்கமே வரலடா, தூங்க வேணான்னு சொல்லிட்டு 2 பேரும் உட்காந்து டிவி பாக்குறாங்க. மீஜி சொல்லிட்டு இருக்கா, நான் உன்ட்ட ஒண்ணு சொல்லவா, நான் சொல்றது அமைதியா கேட்கணும். உன்னை ஒரு இடத்துக்கு கூட்டு போறேன், ரொம்ப அழகா இருக்கும், அந்த இடம் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் ஆனது. ஆனா எனக்கு அதெல்லாம் எதுவுமே கவலை இல்ல, நீ என் கூட இருக்கணும், அது மட்டும் தான் எனக்கு முக்கியம். அந்த ஊருக்கு நான் திரும்பி வந்ததுக்கு பிசினஸோ வேற எதுவுமோ காரணம் கிடையாது. கண்டிப்பா நீ மட்டும் தான் காரணம். உன்னை அங்க இருந்து கூட்டிட்டு வரணும்னு நினைச்சேன். எப்படி நீ என்ன வந்துட்டு ஸ்கூல் படிக்கும் போது பத்திரமா பாத்துக்கிட்டு எனக்கான எல்லாத்தையும் நீ செஞ்சு கொடுத்தியோ, நான் எவ்வளவு கஷ்டத்துல இருந்து என்ன மீட்டு கொண்டு வந்தியோ, அதே மாதிரி நீ ஒரு ப்ராப்ளம் இருக்கும் போது உன்னை மீட்டு கொண்டு வந்து அந்த மாதிரி ஒரு நல்ல வாழ்க்கையை நீ எனக்கு கொடுத்த மாதிரி உனக்கு ஒரு ஹாப்பியான லைஃப நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். உனக்கு புரியுதா அப்படின்னு மீச்சி கேட்டுட்டு இருக்கா. சின்னவளுக்கு கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். பேசிட்டே இருக்கேன்ல, பதில சொல்லுன்னு சொல்ல, மீஜி என் கதை எப்பயோ முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சேன். நீ கேம் விளையாடாத பாக்கும்போது சரி ஓகே அவ வாழ்க்கை ஆரம்பிச்சிருச்சு, என் லைஃப் முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சேன். ஆனா அப்பதான் நீ திரும்பி வந்த என்ன அங்க இருந்து காப்பாத்துறதுக்காக. தேவத மாதிரி காப்பாத்தி மறுபடியும் நீங்க கூட்டு வந்திருக்க. நான் உனக்கு பண்ணதெல்லாம் ஒரு விஷயமாவே என்னைக்குமே கன்சிடர் பண்ணதில்ல. ஆனா மறுபடியும் நீ எனக்காக வந்த பாரு, அது என்னைக்குமே நான் மறக்க மாட்டேன். உன்னை ரொம்ப ரொம்ப லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சென்னும் சொல்லிட்டு இருக்கான். சென்னும் மீஜியும் சின்ன வயசுல உட்காந்து வான வேடிக்கையை வேடிக்கை பார்த்த மாதிரியே மறுபடியும் வான வேடிக்கையெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. இத்தனை நாள் நம்ம லைஃப்ல இருந்த அழகான கதையெல்லாம் இன்னும் நிறைய வருஷத்துக்கு தொடர்ந்து நடக்க போகுதுன்னு 2 பேரும் ப்ராமிஸ் பண்ணிக்கிறதோட தான் இந்த எபிசோட், இந்த சீரீஸ் ஒரு முடிவுக்கு வருது. இந்த சீரீஸ் உங்க எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான சீரீஸ்ல அடுத்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.